திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் தென்னைக்கு புவிசார் குறியீடு பெற நிதி ஒதுக்கீடு செய்த தமிழ்நாடு அரசுக்கு தென்னை விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். வத்தலகுண்டு அடுத்துள்ள ஐயம்பாளையம் பகுதியில் மட்டும் 10 லட்சம் நாட்டு ரக நெட்டை தென்னை மரங்கள் உள்ளன. அனைத்து மண் வகைக்கும் ஏற்றதாக இருப்பதால் இங்கு பதியம் போடப்படும் தென்னங்கன்றுகளுக்கு விவசாயிகளிடம் நல்ல வரவேற்பு உள்ளது. இந்நிலையில் ஐயம்பாளையம் நெட்டை தென்னைக்கு புவிசார் குறியீடு பெற நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. புவிசார் குறியீடு பெறுவதற்காக நீண்ட நாட்களாக விவசாயிகள் முயற்சி மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது அரசு அதற்கு நிதி ஒதுக்கி இருப்பதால் தென்னை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மிகவும் பிரசித்தி பெற்ற தென்னை மரங்கள் அதிகம் உள்ள பகுதி எங்களுடைய பகுதி. இதற்காக தென்னை குறியீடு புவிசார் குறியீடு கேட்டு பல வருடங்களாக நாங்கள் அரசை வற்புறுத்தி வந்தோம். இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. நேற்று அமைச்சர் பெருமக்கள் புவிசார் குறியீடுக்காக பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள். இதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் நீண்ட காலமாக தென்னைக்கு பாரம்பரியமாக பண்ணுறதுனால ஒரு புவிசார் குறியீடு வேணுன்றதை ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்த தமிழ் அரசுக்கு தமிழ்நாடு அரசு இப்போ பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு பண்ணி இதை பரிசீலனை பண்ணி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது தென்னை விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை ஓரளவுக்கு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும் நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி எங்கள் இந்த தென்னை பருப்புகளை பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு குளிர்சாதன கிடங்கு ஏதோ வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப விவசாயிகளோட வாழ்வாதாரம் அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஐயம்பாளையம் தென்னைக்கு புவிசார் குறியீடு கிடைக்கும் பட்சத்தில் தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் தேங்காய் பதப்படுத்தும் குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.